கார குழி பணியாரத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வச்சுருக்கேன். கடாயை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். வதக்கி விட்டுடலாம். இட்லி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. வதங்கின வெங்காயத்தை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் மாவில். உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். மாவை கலந்தாச்சு. குழி பணியாரம் கல்லில் வச்சிடலாம். எல்லா குழிக்கும் எண்ணெய் விட்டுடலாம். எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிக்கலாம். பத்து நிமிஷம் சிறு வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறமா பாருங்கள் 10 நிமிஷம் கழிச்சு நான் திருப்புறேன். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வருதுன்னு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் நல்ல கண்டென்ட் வர மிஸ் பண்ணாத பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். எவ்வளோ குண்டு குண்டாக அழகாக இருக்குது பாருங்கள் குழி பணியாரம். அப்புறம் தொட்டுக்க பார்த்திங்கன்னா சட்னி தான் வச்சுருந்தேன். மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம். டாடா பாய்.